என் கையில் ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குது. அவன் சொன்ன வார்த்தையை கேளுங்க. என் கண்ணில் ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குது. அது உயிரோடு இருக்கா செத்து போச்சா? நீ கரெக்டாக சொல்லு. நீ ஞானிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஞானி கேட்டார், இன்னும் ஒரு தடவை கேளுப்பா. என்ன கேள்வி கேட்ட? என் கையில் ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குது. அது உயிரோடு இருக்கா செத்து போச்சா? ஏன் அப்படி கேட்டார் அப்படின்னா, அது உயிரோடு இருக்குன்னா இவன் நசுக்கி சாவடிச்சிருவான். செத்து போச்சுன்னா உயிரோடு பறக்க விட்டுறலாம், ஞானியை அசிங்கப்படுத்திடலாம். இதுதான் அவனுடைய எண்ணம். இப்போ ஞானி அடுத்த வார்த்தை சொல்கிறார், கண்ணா, இளைஞனே, உன் கையில் இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சி உயிரோடு இருப்பதும் செத்து போவதும் என் சொற்களில் அல்ல, உன் கையில்தான் இருக்கிறது. உன் கையில் இருக்கும் வண்ணத்து பூச்சி உயிரோடு இருப்பதும் செத்து போவதும் என் சொற்களில் அல்ல, உன் கையில்தான் இருக்கிறது. உன் கையை திறந்து பார் என்றார். பூச்சியை பறக்க விட்டு படார்னு கீழே விழுந்தான். குருவே மன்னித்து விடவும், குருவே மன்னித்து விடவும். என்னுடைய சிறுமையினால், சிறுபிள்ளைத்தனத்தினால் பல பேருக்கு முன்பு உங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். ஞானத்துக்கு செல்வதற்கு ஆகம முறையும் வேதமும் நுட்பமும் பெரிய கல்வி அறிவும் தேவையில்லை. உள்ளதை உள்ளபடி சொன்ன நீங்கள்தான் ஞானி என்றார்.